கணபதி எல்லாம் தருவான், முருகர்கள் முன்னிற்கும். மயிலே மன்னாரின் கந்தரனுபூதி விளக்கம். நம்ம புது ரூட்டுன்னு சொன்னியே, ஒரே ஆர்வமாக இருக்கு மன்னார் என்றேன் நான். அதே ஞானம் விழிக்க நினச்சி என்றான் நாயர். அது ஒன்றும் இல்லைப்பா, இது வரைக்கும் மனசை பார்த்து தனக்கு கட்சி அனுபூதியை பற்றி சொல்லி இன்னும் எப்படி ஓய்ங்கா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே வந்தார்ல. இப்போ போல 2 பாட்லேயும் முருகனோட பெருமையை பற்றி கொஞ்சம் சொன்னதும் அப்படியே இவருடைய நினைப்பெல்லாம் இந்த கந்த மேலே திரும்பிடுச்சு. நீ இன்னாலாம் எனக்கு கொடுத்த கந்தான்னு இப்போ வரப்போகிற சில பாட்டுங்களில் சொல்ல போகிறார். விஷயம் என்னமோ ஒன்றே தான், ஆனால் கண்டிக்கும் முருகனை பார்த்தே பேசுகிற மாதிரி இந்த பாட்டுங்க இருக்கும். அத்தை தான் சொன்னேன் புது ரூட்டுன்னு. சரி டயத்தை பேஸ் பண்ண அடுத்த பாட்டை படி என்றான் மயிலை மன்னார். ஆர்வம் இன்னும் அதிகமாக நானும் படிக்கலானேன். அரிதாக்கி அமைப்பொருளுக்கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதாரண விக்ரமவேளிமையோர் புரிதாரகநாக புரந்தரனே. அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்ரம வேளிமையோர் புரிதாரக நாக புரந்தரனே என்று பிரித்து படித்தான். முதல்ல 2 வரியை சொல்லிட்டு கடைசி 2 வரியை சொல்லிட்டு முதல் 2 வரியை படித்தேன்னா அவனுக்கு இந்த பாட்டு கொஞ்சம் புரியலாம். ஆனாலும் இது கொஞ்சம் அபூர்வமான பாட்டு. ஒரு பெரிய சமாச்சாரத்தை ரொம்ப அசால்ட்டாக சொல்லிட்டு போட்டார் அருணகிரியார். இப்போ கடைசி 2 வரியை பார்ப்போம். விரிதாரண விக்ரம வேளிமையோர் புரிதாரக நாக புரந்தரனே. இதில் ஒரு 2 விஷயம் சொல்லிக்கிறாரு அருணகிரியார். விரிதாரண விக்ரம இமையோர் புரிதாரக நாக புரந்தரனே. இந்த விரிதாரண விக்ரம வேளுன்றத ஆளாளுக்கு ஒரு விதமாக அர்த்தம் சொல்லுவாங்க. விரிஞ்ச தோளை கொண்ட வீரனேன்னு சில பேர், விரிஞ்ச தோளில் மாலையை போட்டு நிற்கிற வீரனேன்னு சில பேருங்க சொல்ல கேட்டிருக்கேன். ஆனால் இதோட மெய்யான அர்த்தம் என்னான்னு இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோ. விரி தாருன்னா வெற்றிக்கு அடையாளமாக சூட்டுற வாக மாலை. எப்போ இது மாதிரி மாலை போடுவாங்க? எதனாச்சும் சண்டையில் கெலிச்சா இப்படி ஒரு மாலை உன் கழுத்தில் விழும். அதான் அந்த 2 வார்த்தை. ரணம்னா சண்டை போர், விக்ரமன்னா வெற்றி அடைகிறது, வேலுன்னா வீரன். ஆகக்கூடி இது விரிதாரண விக்ரம வேலு இல்லை, விரி தார் ரண விக்ரம வேலு. சரியா? இப்போ அடுத்த சொல்ல பார்ப்போம். இமையோர் புரிதாரக நாக புரந்தரனே. தேவருங்க கண்ணு எப்பவுமே இமைக்காதான், அதனால் அவங்களுக்கு இமையோர்னு ஒரு பேர் உண்டு. புரின்னா ஒரு ஊர், தர்மபுரின்னு ஒரு ஊருக்கு இது இல்லை, அது மாதிரி இமையோருங்களோட புரியது தேவலோகம். அதுக்கு நாகம்னு ஒரு பேர் இருக்குது. தாரகன்னா கஷ்டத்தெல்லாம் போக்குறவன்னு அர்த்தம். சத்தான சாமி என்று சாம்பு சுவாசனை பார்க்க அவரும் ஆஹா அப்படித்தான் என்பது போல் கண்ணை காட்டினார். புரந்தரன்னா காப்பாற்றுறவன். இப்போ இந்த வரி என்ன சொல்லுது? இமையோர் நாகபுரி தாரக புரந்தரனே. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு என என்னை பார்த்தான். தேவரோட கஷ்டங்களையெல்லாம் போக்கி அவருடைய இருப்பிடமான தேவலோகத்தையும் காத்துருள் செய்தவரே என புரிகிறது என்றேன். கரெக்டு, அப்படி பண்ணாததால் தான் இவருக்கு விரி தார் ரண விக்ரம வேலு விளங்குதா என்றான். ஓ, அந்த சண்டை போட்டதுக்கா? ஆமாம், சந்தோஷமாக தலையாட்டினான் நாயர். 2 வரியில் ஒரு பெரிய கதையே சொல்லிட்டாரு. ஆனாக்க இதுக்குள்ளேயும் ஒரு அர்த்தம் கீது, அது அப்பாலிக்கா சொல்கிறேன். இப்போ முதல் 2 வரியை பார்க்கலாம். அரிதாகிய மெய்ப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்திய கிடைக்க முடியாத ஒரு பெரிய உண்மை பொருள். அதுதான் அனுபூதி, கந்தனோட அனுபூதி, கந்தர் அனுபூதி. பெரிய மெய்யான தத்துவத்தை கொஞ்சம் கூட தகுதி இல்லாத என்ன அதை கேட்கறதுக்கு தகுதியுள்ளவனாக மாற்றி உபதேசம் பண்ணினியே சாமி, இது பெரிய அதிசயம்னு ஆச்சரியப்படுறாரு அருணகிரியார். இதில் என்ன விசேஷன்றியா? பொதுவாக ஒரு பொருளை ஒருத்தன் கையில் கொடுக்கறதுனால நாமெல்லாம் 1க்கு 1000 தபா யோசிப்போம். இவன் கையில் கொடுக்கலாமா, கொடுத்தா வைங்க காபந்து பண்ணுவானா, கொடுக்கறதால என்ன லாபம், இப்படிலாம் யோசிப்போம். அப்போ ஒரு டவுட்டோடு தான் கொடுப்போம். இல்லைன்னா இவன் இதுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ போயிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சிடுவோம். கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன் கையில் போய் ஒரு 10 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்துருவோமா? மாட்டோம்ல. ஆனாக்க முருகனோட கருணை எப்படியாப்பட்டதுன்னா, கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா இவனோட தகுதியை பார்த்துன்னு காலம் கடத்தாமல் ஒன்றையே அதுக்கு தகுந்தவனாக மாற்றி பொன்னாண்ட கொடுத்துருவார். புரியுதா நான் சொல்கிறது? அதாவது நீ என்ன மாதிரி ஆளாக இருந்தாலும் சரி, அதை பற்றிலாம் கவலையே படாமல் ஒன்று அதுக்கு ஏற்ற ஆளாகவும் மாற்றிட்டு அத்தவனை கொடுத்துருவார். இதான் இந்த பாட்டில் சொல்லாமல் சொல்லிக்கிற சமாச்சாரம். இப்போ தேவர்களை எடுத்துக்கோ. நாம் ஆணவம் பிடிச்சி அழிஞ்சாங்க. அந்த ஆணவத்தை எல்லாம் அடக்க இவங்கள விட பெரிய ஆணவம் பிடிச்ச ஒருத்தன் எல்லாரையும் ஜெயிலில் தள்ளிட்டான். அப்போ தான் புரிஞ்சுது இவங்களுக்கு தாங்க செஞ்ச தப்பு.
முருகன் தான் நம்மளை எல்லாம் காப்பாற்ற போகிறான்னு தெரிஞ்சதும் கந்தா அபயம், கதிர்வேலா அபயம்னு இந்திரன்லேருந்து எல்லாரும் காலில் விழுந்தாங்க. அவங்க மேலே இறக்கப்பட்டு அவங்களுக்கு புத்தியை கொடுத்து சூரனை கெலிச்சு அவங்க ஊரை அவங்களுக்கே மீட்டு தந்தார் வடிவேலன். அது மாதிரியே பண்ணாத அக்கிரமெல்லாம் பண்ணிவிட்டு இனிமேல் வேறு கதி இல்லை முருகான்னு சொல்லிட்டு கோபுரத்துலேருந்து குதித்தவனை காப்பாற்றி அவருக்கு யாருக்குமே கிடைக்க முடியாத மெய்ப்பொருளை சொல்லி காமிச்சார் முருகன். அதனால் அந்த இந்திரம் பண்ணின மாதிரி ஓம் சரவண பவன்னு விடாமல் ஜெரிச்சுக்கிட்டே இருந்தியான்னா யாம் இருக்க பயமேன்னு அந்த கந்தன் எல்லாத்தையும் கொடுப்பாருன்னு இதுக்குள்ளே ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லாமல் சொல்லிவிட்டார் அந்த புண்ணியவான். அதான் இந்த பாட்டோட விசேஷம் என சொல்லி எழுந்தார். மயிலே வந்தார். ஓம் சரவண பவ என ஜெபிக்க தொடங்கினான் நாயர். வங்கக்கடலின் வாடைக்காற்று இதமாக வீசத் தொடங்கியது. அரிதாகியமை பொருளோ கடியேன் புரிதா உபதேசமுணர்த்தியவா பிரிதாரண விக்ரம வேளிமையோர் புரிதார கனாக புரந்தரனே. வேலும் மயிலும் துணை முருகனருள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க. ஓ